திருமாவை மீண்டும் மீண்டும் சீண்டும் ஆதவ். திமுகவிடம் அடங்கி போன தாய் சிறுத்தை. இதுதான் விஷயமா? விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் 2 சீட்டுக்காக அடகு வைத்து விட்டார் என விமர்சனம் வந்த வண்ணம் உள்ளது. ஆனாலும் தான் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டேன் என திருமாவும் கூட்டணியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில்தான் திருமாவளவன் கட்சியிலிருந்து தாவேகா கட்சிக்கு சென்ற ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை மீண்டும் சீண்டியுள்ளார். வில்லிவாக்கத்தில் நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி மகளிர் பயணிக்கலாம் என்ற வாக்குறுதி வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக அமையப் போகிறது. திருமணமாகும் சகோதரிகளுக்கு 1 பவுன் தங்கத்துடன் சீர் செய்வது தொடங்கி தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகளை பொன் மகிழ்வுடன் வரவேற்பது வரை கழக தலைவர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் காலம் கடந்து போற்றப்படும். இவை தமிழ்நாட்டு பெண்களின் சாதனை பயணத்தில் ஒரு பொறுப்பு மிக்க உறவாக துணை நிற்கும் நல்லரசிற்கு உதாரணமாக போகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். தாவேகா தலைவர் விஜய் ரோடாக செல்லும் போது மிக பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு ரோடாக செல்லும் போது மக்கள் எழுச்சியை அப்போது பார்ப்பார்கள். அன்றைக்கு எங்களை முடக்கி வைக்க முடியாது. மார்ச் 11 தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திடீரென வந்த தேமுதிகவிற்கு கூட மாநிலங்களவை சீட் கொடுத்து நிறைய சீட் கொடுக்கிறார்கள். ஆனால் பாவம் நம்ம திருமா அண்ணன் 4 ஆண்டுகளாக தூங்கிக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு மேல ஒரு அவமானம் வேண்டுமா என கூறினார். ஏற்கனவே திருமாவளவன் தற்போது 20 முதல் 30 பேருடன் மட்டுமே இருப்பதாகவும் மீதம் இருப்பவர்கள் எல்லாம் திமுகவுடன் இணைந்து விட்டனர், அதனாலேயே தான் அவரது விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பதில்லை என்பது போல கிண்டல் செய்தார். மேலும் முதல்வர் ஸ்டாலினை அம்பேத்கரின் வாரிசு என்று திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திருமாவளவன் திமுக ஒரு அடியாளாக பயன்படுத்தி வருகிறது, அதனை முதலில் மறந்து விடாதீர்கள் என பேசியிருந்தார். அந்த வகையில் மீண்டும் திருமாவளவனை தாக்கி பேசியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. எவ்வளவுதான் பேசினாலும் திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திருமாவளவன் நடத்தை மீண்டும் மீண்டும் ஆதவ் மேடையில் பேச முக்கிய காரணம் தாவேகா பக்கம் எப்படியாவது திருமாவளவனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நினைப்போடுதான் சுட்டிக்காட்டி பேசுவதாகவும் திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். விஜய் தற்போது வரை தனக்கான முழு வாக்கு வங்கி பலத்தை காட்டாததால் அவருடன் கூட்டணி மேற்கொள்ள யாரும் விருப்பம் தெரிவிக்கவில்லை. மக்களை கவருவதற்காக கொடுத்த வாக்குறுதியை மக்களிடம் பெரிதாக தாக்கமும் ஏற்படுத்தவில்லை. அரசியல் கட்சி தலைவர்களும் அதனை விமர்சித்துதான் வருகின்றனர்.